வணக்கம். இன்றைய வீடியோவில் ரோஜா வளர்ப்புக்கான சில தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரோஜா வளர்த்துட்ருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கும். புதிதாக வாங்குபவர்கள் இந்த சீசனில் நீங்கள் வாங்கிடலாம். இந்த மாதிரியான நாட்டு வகை ரோஜாக்களை வைத்தீர்களானால் நிறைய பூக்களை கொடுத்துரும். மல்லிச்செடிகளையும் நீங்கள் வளர்க்கலாம். மாடித்தோட்டத்தில் எல்லா வகை செடிகளும் நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம். ஒரு சிலர் நினைப்பாங்க, இதற்குன்னு நிறைய உரங்கள் கொடுக்கணும், அதற்கான பராமரிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் 10-15 நாட்களுக்கு ஒரு முறை உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த வாழைப்பழத்தோல் ஊற வைத்த தண்ணீர், காய்கறி ஊற வைத்த தண்ணீர், அரிசி களைந்த தண்ணீர், பருப்பு களைந்த தண்ணீர் இவற்றையே நீங்கள் ஒரு நாள் புளிக்க வைத்து அதன் பிறகு அதனுடன் தண்ணீர் கலந்து நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தாலே அந்த உரமே போதுமானது. அதைவிட அதிகமாக உங்களால் முடிந்தால் கம்போஸ்ட் வாங்கி கொடுக்கலாம், மண்புழு உரம் கொடுக்கலாம், சாண எரு கொடுக்கலாம். இவையே போதுமானது. எங்கள் வீட்டில் எல்லா வகை செடிகளும் இருக்குது. கீரைகள், காய்கறிகள் இவை எல்லாமே தோட்டத்தில் நாம் வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. தேவையான கீரைகளை நாங்கள் தோட்டத்துலேருந்தே எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் தோட்டத்துலேருந்தே எடுத்துக்கிறோம். காய்கறிகளும் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்துக்கலாம். எங்கள் கீரைகளை ஒரு நாள் நான் வீடியோவாக போடுறேன். இன்றைக்கு இந்த வளர்ப்பில் நாம் பெரிய அதிக பராமரிப்பு இல்லைன்றது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கிச்சனில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட் தண்ணீர் இதைய நாம் உரமாக கொடுத்துர்லாங்க. காய்கறிகளை மக்க வைத்தும் நம்ம உரமாக கொடுக்கலாம். வாழைப்பழத்தோலை ஊற வைத்து கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களால் முடிந்தால் வாழைப்பழ கரைசல் கூட செய்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இதை செய்வதற்கான வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பீட்ரூட் துண்டுகளை அரைத்து அதையும் நாம் உரமாக்கலாம். இரண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்படி சின்ன சின்ன எளிமையான உரங்களை வைத்தே நம்ம வீட்டு செடிகளை செழிப்பாக வளர்க்க முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.